ஆனா அந்த பையனால காப்பாத்தப்பட்டு இப்படி உயிரோட வந்து நிக்கிறது தான் எனக்கு பிடிக்கல. இப்படி நீ ஒவ்வொரு தடவையும் அவமானப்பட்டு இப்படி திரும்பி வந்து நிக்கிறத பார்க்கும் போது எனக்கு அவமானமா இருக்கு. யாரு அவமானப்பட போறாங்கன்னு இன்னும் கொஞ்ச நாள் தெரிஞ்சுக்குவீங்க. இந்த உலகமே தெரிஞ்சுக்க போகுது. அமைதியா இருக்க. இப்பெல்லாம் டிராகன்ஸ் நம்மள தாக்குறது ரொம்ப அதிகமாகிட்டே வருது. இந்த தாக்குதல் இனிமே நடக்காம இருக்க நாம ஏதாவது வழி செஞ்சாகணும். இதுக்கு டிராகன் பூஸ்டர் தான் சரிப்பட்டு வரும். ஆமா, டிராகன் பூஸ்டர் ஒரு முகமுடிய போட்டுக்கிட்டு ஹீரோ மாதிரி சீன் போடுறான். நீ இப்ப யாருகிட்ட பேசுறன்னு தெரியுதா உனக்கு? அவனை பாத்தியா? அவன் எப்படி கீழே விழுந்தானே தெரியல. இந்த டிராகனை எப்படி விரட்டணும்னு எனக்கு தெரியும். மாடரேட், நான் செத்து போயிருக்கணும். நீ பயத்துல வளரிட்டு இருக்க. நான் உன்னை காப்பாத்துனது உனக்கு தெரியலையா? இங்க சுத்திக்கிட்டு இருக்க எல்லா டிராகனோட மனநிலையும் எனக்கு தெரியும், நல்லா தெரியும். எனக்கு கவலை இல்ல. ஆனா நாங்க எதுக்காக ஒன்ன நம்ப? கொஞ்ச நேரம் பேசாம நான் சொல்றத கேக்குறியா? உங்க எல்லாருக்கும் உதவி செய்யறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். உங்க பிரச்சனையில இருந்து தீரத்துக்கு ஒரு வழி சொல்றேன். அந்த ஹீரோ வேஷம் போட்டுக்கிட்டு திரியறவன் பேச்சை நீ கேட்காதீங்க. அந்த டிராகன் பூஸ்டர் எங்கிருந்து வந்தான்னு கூட தெரியாது. சரி, நீ இப்ப என்னதான் சொல்ல வர்ற? எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் யாருன்னு உங்களுக்கு தெரிய வைக்கிறேன். நான் அவனை விட பெரிய ஆளு. ஓ, நாடகம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? இன்னும் என்ன செய்ய போறேன்னு பாத்துக்கிட்டே இரு. ஆமா, நீ எந்த தைரியத்துல இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்கிட்ட ஒரு ரெட் போன் மார்க் இருக்கு, தெரியும்ல? இது என் கையில கிடைக்கிறதுக்கு நான் அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். இது ஒரு நெருப்பு சம்பந்தப்பட்டது. அந்த காலத்துல இத போருக்காகத்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆரம்பத்துல வந்த டிராகன் பூஸ்டர் கூட இதை யூஸ் பண்ணாங்க. ஆமா, ஒரு டிராகனை மெஷினா மாத்தக்கூடிய வல்லமை இந்த பொருளுக்கு இருக்கு. இது டிராகனை அதிக உனக்கு பதில் நாங்க வேணா போகட்டுமா? நாங்களா ரேஸ்க்கு போனா கண்டிப்பா வின் பண்ணி தான் வருவோம். பெரிய பெரிய கப்பு கூட கொண்டு வருவோம். ஏய், என்ன ஆச்சு உங்க எல்லாருக்கும்? ஏய், எனக்கு கொஞ்ச நாள் ரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்ப்பா. தாராளமா எடுத்துக்கோ. உனக்கு எவ்வளவு நேரம் தான் ரெஸ்ட் வேணும்? என்னது? செக்யூரிட்டி அலர்ட் வந்துகிட்டு இருக்கு. நிறைய டிராகன் சிட்டி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். டிராகன் பூஸ்டரா மாற வேண்டிய நேரம் வந்துருச்சு. தேங்க்யூ டிராகன் பூஸ்டர். ஆர்த்தர், இன்னொரு டிராகன் வருது, திரும்பி பாரு. இன்னொன்னு கூட வரப்போகுது. ஜாக்கிரதை ஆர்த்தர், இன்னொன்னு வருது. நீங்க ஏகப்பட்டதுங்க இருக்கு. எனக்கு உதவி தேவை. இந்த தடவை நீ தப்பிச்சு போக முடியாது டிராகன் பூஸ்டர். யாரு அங்க வந்தது? யாரு என்னோட பிளானை எல்லாம் கெடுக்க பாக்குறது? யாரு? அத பார்த்தா மாடரேட் மாதிரி தான் இருக்கு. நிஜமாவா?
தேங்க்யூ. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? எல்லாரும் என்ன மாடரேட் பெயின் சொல்லுவாங்க. சரியான நேரத்துல நீங்க வந்தீங்க சார். இன்னைக்கு நீங்க தான் உண்மையான வீரர். அந்த மோட்ரேட் பையனால நான் இன்னைக்கு காப்பாத்தப்பட்டிருக்கேனா? அதுவும் டிராகன் பூஸ்டரை. அவன் கெட்டவன், ஆனா நான் நல்லவன். எனக்கு இது ஆச்சரியமா தான் இருக்கு. தன்னை ஒரு ஹீரோன்னு காட்டிக்கத்தான் இவன் இப்படி பண்ணிருக்கான். என்ன? நம்ம எல்லாருக்குமே ஒரு நாள் ஹீரோ ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கும். அதுக்காக அவனா? ஒரு டிராகனால அதோட ட்ரெக்கோனியம் கலரை சேஞ்ச் பண்ண முடியாது. உனக்கு புரியவே மாட்டேங்குது. என்ன புரியல? அவன் வேணும்னே தான் இப்படி செஞ்சிருக்கான். அவனுக்கு நிறைய பாப்புலாரிட்டி வேணும். உனக்கு அது கிடைக்க கூடாது. அதுக்கு என்ன அர்த்தம்? இப்படி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்குதான் எல்லாத்துக்கும் இப்ப போர் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் எவ்வளவு நேரம் தான் நாங்களும் பேசாம கேட்டுக்கிட்டு இருப்போம். ஆனா நான் தான் ஹீரோ பாம், மாட்ரேட் கிடையாது. இன்னைக்கு ரேஸ கவனிச்சியா? அவனோட டிராகனை அவன் எவ்வளவு பக்காவா ஓட்டினான் பாத்தியா? அவன் பயங்கரமானவனா இருக்கான். அவன் கிட்ட இருந்து நீ கொஞ்சம் தள்ளியே தான் இருக்கணும். அவன மாதிரி மோசமான ஆளுங்கனால பிரச்சனை மேல பிரச்சனை தான் வருது. உனக்கு அது புரியலையா? நீயுமா? அவன் சொல்றது சரிதான். நீங்களுமா? உன்னோட ஹீரோயிசம் இப்ப முக்கியம் இல்ல. உன் மனசுல இப்ப இருக்க வேண்டியது அந்த ரேஸ் தான். நீ அந்த ரேஸ்ல என்னைக்காவது ஒரு நாள் வின் பண்ணி ஆகணும். உன்னோட சொந்த காரியங்களுக்காக நீ ரேஸ்ல தோத்து போக கூடாது. அந்த மோட்ரேட் இப்ப ஹீரோ ஆயிட்டான். இதுக்கெல்லாம் பின்னாடி அந்த மோட்ரேட் இருக்காங்கிறது எனக்கு நல்லா புரியுது. இன்றைய தலைப்புச் செய்திகள்.